ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். உதய சுக்கிரனால் ஏற்படும் உல்லாச வாழ்க்கை கடகராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான உல்லாசங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இவர் 12/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 9:12 அளவில் உங்கள் ராசியிலே பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் அவர் உதயமாகின்றார். இந்த உதயம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், எங்கேயோ ஒரு இடத்துல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டாருன்னு அர்த்தம். அந்த ரெஸ்ட் எடுத்ததுக்கு பின்னால் ஓய்வு கொண்ட பின் விழித்து கொள்ளக்கூடிய நிலையைத்தான் உதயம் என்று அந்த கணக்கில் கொண்டு வர்றது. நாம் எப்படி தினந்தோறும் இரவில் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு காத்தால் 5 மணிக்கு எந்திரிக்கிறோமோ, அதுபோல் கிரகங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை ஓய்வெடுக்க தொடங்குகின்றார்கள். அந்த ஓய்வுக்கு பின் ஏற்படக்கூடிய அந்த உதயம், அந்த அஸ்தமனத்திலிருந்து உதயமாகின்றார்கள் என்பதைத்தான் விழித்து கொண்டார்கள் அப்படிங்கிறத கணக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா, இவருடைய இயற்கையான ஒரு தன்மை என்ன அப்படின்னு சொன்னால், காம சுகத்தை வலியுறுத்தக்கூடியவர். காம சுகங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். இவர் தான் மந்திரி. இந்த மந்திரி கையெழுத்து போட்டால் தான் ஒருத்தருக்கு ஆண் பெண் சுகம், அந்த பாலியல் சுகம் என்பது கிடைக்கும். அது இயற்கையாக கிடைப்பது தான் அந்த யோகம். வல்கராக அது அமைவது நல்லதல்ல, அது யோகம் அல்ல. அது வேறு கணக்கில் போயிடும். அது சுக்கிரனோடு வந்தாலும் கூட சுக்கிரனுடைய பாவாதிபத்தியத்தை வைத்து பாவங்கள் கிடக்கூடிய பக்குவத்திலே வரும்போது அந்த மாதிரி வரும். அது அட்டமாதிபன் தசை அந்த மாதிரியெல்லாம் வரும்போது இதர கிரகங்கள், வல்லிய கிரகங்கள், முரட்டு கிரகங்கள், பாவ கிரகங்கள் சம்பந்தப்படும் பொழுது அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்து வில்லங்கத்தை கொடுத்துடுவார். அதே போல் நல்ல இடத்தில் நல்ல பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி கட்டங்கள், அதாவது இயற்கையாக நல்ல பிறவிகளாக பிறக்கக்கூடியவர்களுக்கு அந்த எண்ணங்கள் வராது. அந்த தொந்தரவு செய்யக்கூடிய எண்ணங்கள் என்பது வராது. இயற்கையை இயற்கையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உடையவர்களுக்குத்தான் நம்ம இந்த சுக்கிரனை பற்றிய பலன்களை நாம் பார்த்து வார். இதன் பொருட்டு, அதாவது காமம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு போட்டுறக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் இதை நான் ஊடால ஒரு தகவல் தெரிவிக்கிறேன். அந்த மாதிரி போயிடக்கூடாது. காமம் என்பது ஒரு எல்லா உயிர்களுமே காமத்தின் அடிமையில் தான் பயணித்து கொண்டிருக்கின்றது. இந்த பயணம், இந்த காமம் இல்லாவிட்டால் உலகம் இயங்காது. இந்த காந்த சக்தி, இரும்பு காந்தம், இந்த ரெண்டுக்கும் இடையிலேயான ஒரு உரசல்கள் தான் வாழ்க்கை பயணம். இந்த வாழ்க்கை பயணம் என்ற தத்துவத்திலே இந்த சுக்கிரனுடைய பங்கு மறைமுகமாக அடிப்படையாக இருக்கின்றது. இந்த சுகத்தை கணவனும் மனைவியும் யாராக இருந்தாலும் ஒரு ஒளிவு மறைவோடு செய்யக்கூடிய ஒரு சமாச்சாரம். ஆகையினால்தான் இதை கொச்சைப்படுத்தாமல் கூட சொல்ல வேண்டியது வருகிறது. இந்த காம சுகம் அப்படிங்கிறத பொதுவாக நல்ல இனிமையான வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடிய அமைப்பை கொண்டு வருவது தான் இந்த சுக்கிரனுடைய இயற்கையான ரூபம். அந்த வகையிலே இந்த சுக்கிரன் அஸ்தமனம் ஆகிவிட்டாலே அந்த சுகங்கள் கொஞ்சம் குறைபாடு அல்லங்கில் கிடைக்காமலே கூட போய்விடலாம். ஆகையினால்தான் சுக்கிரன் அஸ்தமன காலத்தில் திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நியதியையும் பண்டைய தமிழர்கள் அதை கணக்கெடுத்து சொல்லியிருக்கிறாங்க. தமிழர்கள் மட்டுமல்ல, பண்டைய ரிஷிகள் ஜோதிட சம்பந்தப்பட்ட வகையிலே வரும்போது அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அந்த வாழ்க்கை துணையை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவம் என்பது குரு பகவானை சேரும். அது தேவகுரு. இந்த அசுரகுருவானவர் அதை அனுபவிக்கக்கூடிய வகை. வீணையை கொண்டு வருவது குருவினுடைய சகாயம் என்றால், வீணையை மீட்டி இன்பத்தை நுகர செய்யக்கூடியது இந்த அசுரகுருவாகிய சுக்கிரனுடைய பலமாகும். இப்படித்தான் ஒன்றுக்கொன்று எல்லா கிரகங்களும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்படுகிறார்கள். திருமணம் என்பது எல்லா கிரகங்களும் 9 கிரகங்களுமே அந்த கட்டத்தில் பலமாக இருந்தால்தான் ஒரு பெண்ணின் கழுத்தில் ஒரு ஆண்மகன் திருக்கூட்ட முடியும். அது அந்த கட்டத்தில், அந்த சமயத்தில் 9 கிரகங்களும் ஒத்துழைக்க வேண்டும். இதில் முக்கியமாக ஒத்துழைக்க வேண்டியது குரு பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிரன். இந்த மூவரும் ரொம்ப பலத்தோடு இருக்க வேண்டும். அந்த முதல் இரவு என்பதை கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் சுக்கிரனுடைய ஆதரவு, சப்போர்ட் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லை என்றால்
அந்த கட்டத்தில் அது நடக்காமலே கூட போய்விடும். சில பேருக்கு எரிச்சலாக போயிடும். அந்த ஆரம்ப முதல் கோணலே முற்றும் கோணலாக போயிடுச்சு, போகக்கூடாது இல்லையா? அதனால தான் சுக்கிரன் அஸ்தமன காலம், வியாழன் அஸ்தமன காலத்தில் திருமணம் செய்ய வேண்டாம் என்று அந்த காலத்தில் ஜோதிடத்திலே சொல்லி வச்சாங்க. அப்படிப்பட்ட அந்த சுக்கிரன் அஸ்தமன காலத்தில் நிறைய பேருக்கு இது நடக்காமலே இருந்ததுனால, தடைப்பட்டதுனாலும் சண்டை சச்சரவுகள் வந்திருக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கத்தான் செய்யும். இதில் கடகராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த சுக்கிரன் என்பவர் ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டமத்து சனி என்ற கணக்கில் அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அஷ்டம சனி என்பது மிக முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா 2.5 ஆண்டுகள் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரகம், 8ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கக்கூடாது. அதில் 8ஆம் இடத்துல சனி விட்டால் 2.5 ஆண்டுகள் அங்கே இருப்பார். இதில் வக்ரகதி வேறு. இப்படியெல்லாம் இருக்கின்ற காரணத்தினால எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் நிறைய பேருக்கு தோல்விகளாக ஓடிக்கொண்டிருக்கும். இதில் தான் நல்லவன் கெட்டவன் யார் என்பதையெல்லாம் இந்த அஷ்டமத்து சனி காலம் புரிய வைத்துவிடும். அதாவது உத்தமமான நண்பர்கள், நம்மளை நேசிக்கக்கூடிய நண்பர்கள், துரோகிகள் யார், விரோதிகள் யார் என்பதையெல்லாம் இந்த அஷ்டமத்து சனி காலம் உங்களுக்கு உணர்த்திவிடக்கூடிய கட்டம். இதற்கு இடையில் நல்ல கட்டமாக குரு பகவான் 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆக கெட்டதிலும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதற்காக இந்த மாதிரியான அமைப்புகள் வருகின்றது. இப்போ குரு 11லே வந்திருந்தால் தடைப்பட்ட திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு தேடி வந்துடும். அல்லங்கில் தடைப்பட்டு போயிருந்த ஒரு இடம் விட்டு பெரிதொரு இடம், நல்ல இடமாக, அதைவிட சிறந்த இடமாக திருமண வாழ்க்கை ஏற்பட்டுவிடும். இப்படி அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த இடத்துல இருக்கின்றது. இந்த கட்டத்தில் அந்த சுக்கிரன் அஸ்தமன காலத்தில் இருந்து உதயமாகி இருக்கின்றார். ஆக இனி இந்த 12/7/2024 பின் அந்த சுகம் நல்லபடியாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட், அதாவது ஒரு மந்திரி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னால் நம்ம அவர்கிட்ட போய் கையெழுத்து வாங்க முடியாது. பிஏ சொல்லிடுவார், மந்திரி தூங்கிக்கிட்டு இருக்காருப்பா, அதனால் அவர் எந்திரிக்கட்டால் அதுக்கப்புறம் தான் கையெழுத்து வாங்க முடியும், நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கையெழுத்து வாங்குறது. அதெல்லாம் அவர் எந்திரிச்சு முடித்ததுக்கப்புறம் அவருடைய வேலைகளெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அங்கே சேர்றது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் தான் அலுவலகத்தில் பார்க்க முடியும். நம்ம எப்படி 5 மணிக்கு எந்திரிச்சு 10 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகிறோமோ அது போல், இதே போல் தான் அந்த காலகட்டங்கள் உதயமாகிவிட்டால் இதன் பின் ஒவ்வொன்றாக சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பொதுவாகவே அஷ்டமச்சனி காலத்தில் கடகராசிக்காரர்களை பொறுத்த மட்டில் வந்தவளும் சரியில்லை, வாச்சவளும் சரியில்லை அப்படிங்கிற ஒரு கதையில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு குதர்க்கமான ஒரு காலகட்டமாக குடும்ப அமைப்புகளில் சில பல சிக்கல்களை எல்லாம் தாண்டி கொண்டு கொண்டிருக்கின்றீர்கள். குடும்பமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த திருமணம் ஆகாமல் வரன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், எண்ணிய அந்த வரன் கிட்டாமல் தள்ளி போய் கொண்டிருந்தது. அப்படி தள்ளி போய் கொண்டிருந்த அந்த வரன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிரனால் அமையவிருக்கின்றது. சுக்கிரனுடைய உதயம் உங்களுக்கு பல வகையில் சில உல்லாச வாழ்க்கையையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக வந்திருக்கின்றது. இப்போ இந்த சுக்கிரன் எதன் அடிப்படையில் உங்களுக்கு உல்லாசத்தை கொடுப்பார் என்பதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்கும்போது ஆதிபத்திய விசேஷத்தை கவனிக்க வேண்டும். கடக ராசியை பொறுத்தமட்டிலே 4-11க்கு உரிய கிரகம் இந்த சுக்கிரன். 4ஆம் வீடு என்பது தாய், சுகம், கல்வி, வண்டி, வாகனம், நிலபுலன்கள், சொந்த பந்தங்கள் இவைகளெல்லாம் குறிக்கக்கூடியதாக அந்த 4ஆம் வீடு அமையும். குறிப்பாக அந்த தாம்பத்திய சுகம், அதையும் இந்த இடத்திலே குறிக்க வேண்டும். சுகம் என்பது பல வகைகளிலே இருக்கிறது. ஒரு பாடகன் அருமையாக பாடி புகழ் பெறுவது அது ஒரு சுகம். ஒருத்தர் நல்ல உணவு, அருமையான அவர் நினைச்ச உணவு கிடைச்சி சாப்பிட்டு ருசிக்கக்கூடியது அது ஒரு சுகம். ஒருவர் வீர வசனம் பேசி அதிலே புகழடைந்து அதில் கிடைக்கக்கூடியது ஒரு சுகம். இதுபோல் ஒருத்தருக்கு நினைத்த பெண் கிடைக்க பெற்று அவளை அனுபவித்து சுகம் காண்பது அது ஒரு சுகம். ஆக 4ஆம் வீடு என்பது மொத்தத்தில் சுகத்தை குறிக்கக்கூடிய வீடு. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் மூடமாகி இருந்த காரணத்தினால, மூடம் என்றால் அஸ்தமனம்னு அர்த்தம், அதாவது ஓய்வுன்னு அர்த்தம், இருந்த காரணத்தினால கிடைக்க வேண்டியது கூட கிடைக்காமல் தவிர்த்து கொண்டு போனது. இவர் உதயமாகிவிட்ட காரணத்தினாலே, அதுவும் விட 4ஆம் இடத்திற்கு அவர் 10ஆம் இடத்திலே உங்கள் வீட்டிற்கு ஜென்மத்திலே இருக்கின்றார். 4ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்துல இருந்தால் சுகம் வேறு ஒரு இடத்தில் இருக்கும், அங்கே நீங்கள் தேடி போய் அதை பெற வேண்டிய சூழ்நிலையாக வரும். அதே போல்
தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட ரீதியாக அந்த சுகங்கள் வந்து சேரும். தொழிலில் இதுவரை இருந்து வந்த முடக்கம் சரி செய்யப்பட்டு அதன் மூலமாக தொழில் நடக்கக்கூடியதாக அமைந்து அந்த நடைபெற்று அதன் மூலமாக வருமானம் கிடைக்கும் பொழுது அந்த சுகம் கிடைக்கும். அப்படிப்பட்ட யோகத்தை இந்த உதய சுக்கிரன் கொடுப்பார். 10 என்பதனால 4ஆம் இடத்துக்கு 10ஆம் வீடு உங்களுக்கு ஜென்ம வீடு. ஆக உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம் இவற்றின் மூலமாக தொலை தூரத்திற்கு சென்று அந்த வாணிபம் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. வெற்றி என்றால் நல்ல லாபத்தோடு அந்த செயல்படக்கூடிய தன்மை. அது இதுவரையிலும் ரொம்ப கட்டி போட்டது போல இருந்துச்சு. யாரோ என்னமோ செய்வனை செஞ்சிட்டாங்கயா, ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறது போல ரொம்ப போராடிக்கிட்டு இருந்த ஒரு வாழ்க்கையில் இந்த உதய சுக்கிரன் ஆன காரணத்திலிருந்து இது முதலாக 12/7/2024 முதலாக அந்த யோகம் தொடங்கிவிட்டது. கெட்டது ஒழிந்தது, நல்லது நடக்குது. அதே போல் உத்தியோகத்தில் சில பேருக்கு ஒரு சிலருக்கு சஸ்பெண்டாகவே இருந்திருப்பாங்க. இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடந்தது. அதை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கூட இன்னும் திருப்தியாக வரல, ஒரு ஆர்டர் வரல. இப்போ இந்த உதய சுக்கிரன் காலத்திற்கு பின் அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைந்துவிடும். ஸோ மீண்டும் 12/7/2024 பின் நல்ல செய்தி கிடைக்க பெற்று உங்களுடைய பணியில் மீண்டும் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துவிடும். சரி, பணியில் உள்ளவர்களுக்கு கடும் பணிச்சுமையின் காரணமாக மன அழுத்தம், மன ப்ரெஷர் எல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. யார்ட்டையும் சொல்ல முடியாமல் செய்யாமல் உள்ளுக்குள்ளே அழுது கொண்டிருந்தீர்கள். வேலையை விட்டுட்டும் போக முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தவர்களுக்கு இப்போ சக ஊழியர்கள், சக நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதே போல் மேலே உள்ள ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கடுகடுன்னு இருந்திருப்பாங்க, இப்போ கொஞ்சம் நயந்து வருவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடிய ஒரு கட்டம். அதே போல் வண்டி வாகனங்கள் ரொம்ப தேய்மானம் அடைந்து பழுதுகள் அடிக்கடி ஏற்பட்டு அதுவும் மனதை வந்து ரொம்ப கஷ்டப்பட வச்சது. அதுக்கு இப்போ ஒரு வழி பிறந்துருச்சு. 12/7/2024 பின் வண்டியவே கொடுத்துவிட்டு புதிய வண்டி வாங்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு இந்த குருவினாலும் சுக்கிரனாலும் சேர்ந்து கிடைக்கின்றது. நிலபுலன்கள், அதில் உள்ள வில்லங்கம் விலகுது. அதே சமயத்தில் சுகம் எந்தெந்த வகையெல்லாம் தடைபட்டு போயிருந்ததோ அந்த சுகங்களெல்லாம் கிடைக்கப் பெறுகின்றீர்கள். விருந்தோம்பல் கிடைக்கும், உல்லாசம், கேளிக்கை, இந்த மாதிரியான அமைப்புகளெல்லாம் இனி உங்களுக்கு வந்து சேரும். 11ஆம் பதி என்பது வந்து லாப வீடு. 11ஆம் வீட்டுக்கு அதிபன் உதயமாகும் பொழுது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால், அவர்களால் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த இடைஞ்சல் இப்பொழுது விலகிவிடும். அதே சமயத்தில் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் பெருக்கமாக இருக்கும். இதன் மூலமாக வருமானங்கள் தொடரும். கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து சேரும். கடன்களால் ரொம்ப கலங்கி போயிருந்த உங்களுக்கு கடனை அடைத்து விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை பிறக்க வைக்க வந்திருக்கின்றார் இந்த உதய சுக்கிரன். ஆக 4-11 அதிபதி ஆகிய சுக்கிரன் உங்கள் ராசியிலே அமர்ந்து உதயமான காரணத்தினாலே 11ஆம் இடத்திற்கு 3ஆம் வீடு, 4ஆம் இடத்திற்கு 10ஆம் வீடு இந்த இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால தொழில் வியாபாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக விளங்கும். தொழிலை இடமாற்றம் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அதே சமயத்தில் லாபங்கள் பெருகக்கூடியதாக அமையப்பெறுவீர்கள். அதே போல் இந்த கூட்டணியில் இருந்தவங்க வந்து கூட்டணியை உடைச்சிக்கிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் 2 பேருமே இருந்திருப்பீங்க. 2 பேரோ 3 பேரோ அந்த கூட்டணியிலேருந்து நீங்கள் விலகிடணும்னு நினச்சிருப்பீங்க. அவங்களும் உங்களை விலக்கணும்னு நினச்சிருக்கலாம். இதில் 2ல் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் உதய சுக்கிரனுக்கு பிறகு அந்த உடைக்க வேண்டாம், ஒற்றுமையாகவே இருப்போம், சேர்ந்து தொழில் நடத்துவோம் என்றால் நல்ல நேரம் உங்களுக்கு பிறந்துருச்சு. ஆகையினால அவர்களும் உங்களுக்கு இப்போ நல்லவர்களாக மாறிவிட்டார்கள். ஏற்கனவே ஒரு கட்டத்தில் நல்ல யோகமாக நடந்த கம்பெனி இப்பொழுது வந்து நசுக்கப்பட்டது போல கீழே இறங்கிட்டு இருந்துச்சு. இந்த குருப்பெயர்ச்சி மூலமாகவும் உதய சுக்கிரன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல நல்ல லாபங்களை கொண்டு வந்து சேர்ப்பதனால் கூட்டணி உடையாது, தங்கும் என்று இருக்கின்றது. இனி இந்த சுக்கிரன் உதயமாகும் காலகட்டத்தில் வானமண்டலத்தில் உள்ள கிரகங்களுடைய தன்மையை வச்சு இது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அதையும் சுருக்கமாக பார்க்கலாம். ராசி நாயகன் சந்திரன் 3ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரனாக 3ஆம் இடத்திலே மறைந்தது யோகம்தான். வளர்பிறை சந்திரன் நல்லவனாகிவிட்டான். அவர் வந்து ஆதிபத்திய தோஷம் பெற்று மறைந்ததனாலே அது யோகவானாக மாறிவிட்டார்.
மறைந்த அந்த சந்திரன் கேதுவோடு இருக்கின்றார். அவரை குரு பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால இப்போ உங்களுடைய கௌரவம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறும். இதுவரையிலும் அடிமட்டத்தில் போயிருச்சு, உங்களை யாரும் நம்பலை, அந்த அளவு பெத்ததாயே நம்பாத அளவுக்கு ஓடிக்கொண்டிருந்தீர்கள். அவ்வளவு மோசமாக போய்விட்ட உங்களை இப்பொழுது உதய சுக்கிரன் தேவனும் அசுரனும் உங்களை கை தூக்கி விடுகின்றார்கள். மதிப்பு உயரும், விட்டு விலகியவர்களெல்லாம் ஓடி வரக்கூடிய காலம். ஆக தன்னம்பிக்கை துளிர்விடும், உறுதியாக வெற்றியை சாதிக்கலாம் என்ற எண்ணம் வந்துவிட்டது. 2 கதிபன் சூரியன் 12ஆம் இடத்திலே, தனம் குடும்பம் வாக்குக்கு உடையவன் 12ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால செலவுகள் வரவுகள் வரும், செலவுகள் அதிகமாக வரும். 2ஆம் வீட்டோன் 2ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால வரக்கூடிய லாபங்கள் எல்லாம் ஏற்கனவே உள்ள கடன்கள் கடுமையாக இருக்கும். அந்த கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகி இருக்கின்ற காரணத்தினாலே கடன்கள் அடைபடும் பட்ச மனசு நிம்மதி கிடைக்கும். கேஷ் கோஸ் அவுட், பட்ச கேஷ் வருமானம் வருது. கடன் வாங்கி கடன் அடைக்கலை, வருமானம் கடன் அடைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி விட்டது. 3-12க்கு உடைய புதன் 1ஆம் இடத்திலே அமைந்து இருக்கின்ற காரணத்தினால உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் தடை இருக்காது. இதுவரையிலும் தடை இருந்தது. இதற்காக சில வெளியவெல்லாம் நீங்கள் போயிட்டீங்க, ஒரு தவறான ஒரு நடவடிக்கையில் போய் கூட இறங்கியிருப்பீங்க. அதைத்தான் சொன்னேன், வந்தவளும் சரியில்லை, வாச்சவளும் சரியில்லை, அந்த மாதிரியான ஒரு சூழல் அங்கேயும் அப்படி உருவானது, வெறுத்து போயிட்டீங்க. இப்போ எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம். 3ஆம் இடத்துல உரிய புதன் 1ஆம் இடத்திலே சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். ஆக சுகத்தை பெறக்கூடிய வகையிலே அயன சயன போக பாக்கியம் தங்கு தடையின்றி கிடைக்கப் பெறுவீர்கள். 5-10க்கு உடைய அந்த செவ்வாய் 11ஆம் இடத்திலே குருவோடு சேர்ந்திருக்கின்றார். குரு மங்கள யோகம் தேடி வந்திருக்கின்றது. குரு மங்கள யோகம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. நிலங்களுக்கு சொந்தக்காரன், நிலத்தை உங்களுக்கு தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கையில் காசு இல்லைப்பா, என்னால் வாங்க முடியாது, நீதான்ப்பா வாங்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் நிலத்தை, இவ்வளவு இடத்தை நீங்களே வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லி தேடி வரலாம். அதே போல் பூர்வ புண்ணிய வகையிலே உள்ள நிலபுலன்கள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக உங்கள் பேருக்கு மாற்றப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு விட்டது. தொழில் உத்தியோகம் மிகச்சிறப்பாக நடந்தேறும். ஏனென்றால் குருவோடு சேர்ந்து இருக்கின்றார். தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தொட்டதெல்லாம் துலங்கும், விளங்கும், விருத்தியாகும். சென்றவிடமெல்லாம் சிறப்பாக விளங்கக்கூடிய ஒரு காலகட்டம். பூர்வ புண்ணியம் இப்பொழுது உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கிவிட்டது. ஆகையினால கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதை தொட்டாலும் வெற்றி நிச்சயம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு 12/7/2024 பின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிள்ளைகளாலும் பெருமை ஏற்படக்கூடிய ஒரு கட்டம். பிள்ளைகளுக்காக ஏற்படக்கூடிய சுபகாரியங்கள் இந்த ஆண்டில் மிக திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் மற்றவர்கள் இந்த மாதிரி நடத்தியிருக்க முடியாதுங்கிற அளவுக்கு சிறப்பாக நடத்தி காட்டுவீர்கள். அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு விட்டது. 6-9 குடையவன் அந்த 5-10 குடையவனோடு சேர்ந்து காணப்படுகின்றான். ஆகையினால பருத்தி புடவையா காய்ச்சி புடவை கையில் கிடைச்சது போல. இந்த காலத்தில் இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, சர்க்கரை பந்தலிலே தேன்மாரி பொழிந்தது போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டமத்து சனியில் இப்படி ஒரு யோகமா அப்படின்னு மூக்கு மேலே விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த யோகம் கொண்டிருக்கின்றது. ஆக கடன்கள் அடையும். 6ஆம் இடத்துக்கு சொந்தக்காரன் 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கண்டிப்பாக கடன் பட்ட அத்தனை கடன்களும் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தேடி வருகின்றது. தொழில் நடக்கணும், வியாபாரம் செழிக்கணும். இந்த ரெண்டும் ஒழுங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் வரக்கூடிய வருமானத்தை வச்சு என்ன செய்ய, கடன் அடைக்கத்தானே முதல்ல மனசு எண்ணும். ஸோ கடனை அடைத்து விட்டு மேற்கொண்டு வருமானத்தை சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தேடி கொண்டிருக்கின்றது. கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது அதிர்ஷ்டம். உதய சுக்கிரனால் உல்லாச வாழ்க்கை அடித்தளமிடக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது. 7-8 கதிபன் சனி, அவரும் வக்கரத்தில் இருக்கிறார் 8ஆம் இடத்தில். ஆகையினால சில அமைப்புகள் கண்டங்கள் எல்லாம் உங்களுக்கு விலகிவிட்டது. இனி உங்களை பற்றி அவதூறுகள் அவ்வளவாக இருக்காது. உங்களுடைய பேர் 4 வட்டத்திலும் பரவக்கூடிய யோகமாக வந்துவிட்டது. ஆகையினாலே யோகம் இனிமேல் மெதுவாக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. 12/7/2024 பின் தொடர்ந்து உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்து விட்டது. காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல நல்ல சமயம் வந்து விட்டது, அதை தக்க வழியிலே பயன்படுத்துங்கள்.
எதையும் ஆக்கப்பூர்வமான செயலாக்க திட்டத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கின்றது. பயன்படுத்துங்கள். வெற்றி உங்களுக்கே. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.